வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் பாறைகள் சரிந்து விழுந்து மண்ணுக்குள் புதையுண்ட 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். சுமார் 15 மணி நேரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர். திருவண்ணாமலையில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 7 பேர் புதையுண்ட சம்பவம். நிலச்சரிவு தொடர்பாக புதிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி. திருவண்ணாமலையில் மேலும் ஓரிடத்தில் நிலச்சரிவு. தொடர் நிலச்சரிவால் மக்கள் அதிர்ச்சி. கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என காவல்துறை எச்சரிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல். வெள்ள பாதிப்புகளின் கழுகு பார்வை காட்சிகள். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் மணம்பூண்டி பகுதியில் தொடர் மழையால் நீரில் மூழ்கிய குடியிருப்புகள். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் படகு மூலம் மீட்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. கனமழையால் தண்டவாளங்களை சூழ்ந்த வெள்ளத்தால் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் பாதி வழியிலேயே நிறுத்தம். நடுவழியில் தவித்த பயணிகள் சிறப்பு பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்டனர். சென்னை எழும்பூர், புதுச்சேரி, எழும்பூர், மன்னார்குடி மற்றும் குருவாயூர் விரைவு ரயில்கள் ரத்து. தொடர் கனமழை காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கனமழையால் விழுப்புரம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் ரத்து காரணமாக கூடுதல் பேருந்துகள் இயக்கம். முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வரலாறு காணாத மழை பொழிவு. பேருந்து நிலையம் அருகே நின்றிருந்த 10 வேன்கள் மற்றும் லாரி நீரில் அடித்துச் சென்றதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த கனமழை. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக தெரிவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. பல்வேறு பகுதிகளில் வயல்கள், குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம், சாலைகள் துண்டிப்பு.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. மூங்கில் துறைப்பட்டு அண்ணா நகரில் குடியிருப்புகளை மூழ்கடித்தபடி ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். பழமையான வீடுகளை சூறையாடியபடி ஆக்ரோஷமாக சீறி பாயும் வெள்ளம். மக்கள் அனைவரும் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு. ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருமணிமுத்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தை அபாயத்தை உணராமல் அணைமேடு பாலத்தில் இருந்தபடி ரசிக்கும் மக்கள். நான்காவது நாளாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் ஏற்காடு மலைப்பாதையில் 60 அடி பாலம் அருகே மண் சரிவு. சேலம் ஏற்காடு பிரதான மலைப்பாதையில் போக்குவரத்து நிறுத்தம். ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு. காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 20 அடி பாலம். சேலத்தில் தொடர் மழை காரணமாக சின்னேரி வயக்காடு பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் தவிப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள வசிஷ்ட நதி ஆற்றில் 18 ஆண்டுகள் கழித்து கரைபுரண்டு ஓடும் வெள்ளம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கண்ணங்குறிச்சி புது ஏரியில் வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு. ஓமலூர் அருகே கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் கிழக்கு சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. காட்டாற்று வெள்ளம் ஆற்றில் சீறி பாய்வதால் பல கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். போக்குவரத்து துண்டிப்பு. கடலூர் மாவட்டத்தில் கோர தாண்டவம் ஆடிய பெஞ்சல் புயல். திடீர்குப்பம், குண்டுசாலை, செம்மண்டலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் கடலூரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை வீடியோ காலில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வீடியோ கால் மூலம் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார்.
எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்து பாருங்க, அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக வச்சு ஊரெல்லாம் தண்ணி. அரூர் பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் வாணியாறு, பீனியாறு ஆகிய 5 ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகள், வயல்வெளிகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் வத்தல் மலைக்கு செல்லும் சாலை துண்டிப்பு. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றுக்கு நீர்வரத்து 2500 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்டமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளில் நீர் மூழ்கியதால் பொதுமக்கள் சாலை மறியல். மாவட்ட நிர்வாகம் முறையான அறிவிப்பு வெளியிடாததே காரணம் என குற்றச்சாட்டு. மூங்கில் துறைப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்தபடி சீறி பாயும் வெள்ளம். இரு கரைகளையும் தொட்டவாறு ரம்மிய தோற்றத்தில் காட்சியளிக்கும் கழுகு பார்வை காட்சி. கனமழையால் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. தற்காலிக பாலம் உடைப்பு, போக்குவரத்து துண்டிப்பு. கனமழையின் காரணமாக ஆம்பூர் ரயில் நிலையத்தில் முறிந்து விழுந்த மரம். விடியற்காலை பொழுதில் மரம் விழுந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கனமழையால் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நிரம்பியது. தென்பெண்ணை ஆற்றில் 1,68,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கோயம்பேடு அங்காடியில் புகுந்த மழை நீர் மார்க்கெட் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் கடும் அவதி. ஆவடியை அடுத்த திருமுல்லை வாயிலில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த மழை நீர். தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகளை வீடுகளுக்கே திருப்பி அழைத்துச் சென்ற பொதுமக்கள். திருத்தணி அருகே கொசஸ்தலை ஆற்றில் எடுத்துச் செல்லப்பட்ட 2 தரைப்பாலங்கள். 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாட தேவைக்கு கரையை கடந்து செல்ல முடியாமல் தவிப்பு. கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. பெஞ்சல் புயலால் தனி தீவாக மாறியுள்ள புதுச்சேரியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை படகு மூலம் மீட்கும் பணி தீவிரம். பச்சிளம் குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த இந்திய ராணுவத்தினர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஒகேனக்கல், சிறுவாணி சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்தது பெஞ்சல் புயல். தொடர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து போகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் குளம் போல தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. இருவழி சாலை ஒருவழி சாலையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்து. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாதிப்பு விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்தார். விக்கிரவாண்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் முத்துசாமியை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு.